இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். நீங்க பூஜைக்கான எல்லா வேலைகளையும் ஆரம்பிங்க. நான் அந்த ராணி காட்டுப்பாதை வழியா வரும்போது அவளை தடுக்கிறதுக்கான வேலையை நான் பாக்குறேன். கமண்டலா, எனக்கு சரியான நேரத்துல சிஷ்யனா இல்ல நண்பனா மாறிட்ட. இந்த இக்கட்டான சூழ்நிலையில எனக்கு நல்ல யோசனைய சொல்லி நீ ஒரு நல்ல நண்பன் நிரூபிச்சிட்ட. உன்னோட சக்தியால மட்டும் அந்த ராணி பொம்மையோட உன்னால போராடவே முடியாது. நீ அந்த ராணியோட கதையை முடிக்கிறதுக்கான வேலையை பாரு. என்னுடைய துஷ்ட பூஜையால அந்த பொம்மையோட சக்திய கொஞ்சம் கொஞ்சமா இழக்க செஞ்சு அவளை என்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துடுறேன். நாம ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லாத்தையும் முறியடிப்போம் கமண்டலா. நான் கோர ராஜகுருவா மாறும் போது நீ மாயலோகத்தின் அதிபதியா மாறி இருப்ப. நீ நினைக்கிறது கற்பனையில கூட நடக்காது. ஆமா, ஒரு காலமும் பொம்மி அத்தை நடக்கவே விட மாட்டா. இதுக்கப்புறம் நீங்க ரெண்டு பேரும் எனக்கு தேவையில்லை. உங்க ரெண்டு பேரை விட்டு வைக்கிறதுல எந்த பலனும் கிடையாது. இனி இவங்க யாரும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அடுத்த தந்திரத்தை ஆரம்பிக்க வேண்டியதுதான். எல்லாரும் பயபக்தியோட கடவுளை மனசார வேண்டிக்கிட்டு இந்த 1000 கண் பானை மேல உங்க கைய வச்சு கண்ணுல ஒத்திக்கோங்க. எந்தா மோள மோளே ராணி, இந்த 1000 கண் பானைய நீ தலையில வச்சு விடுவேன். நீ போகுன காட்டு பாதையில நீ தலையில வச்சிருக்கிற பானை கீழே விழுறதுக்கும் அதை நீ கீழே எடுத்து வைக்கிறதுக்கும் உன்னோட கவனத்தை திசை திருப்புறதுக்கும் பல மந்திர தந்திர வேலைகள் எல்லாம் நடக்கும். உன்னோட வயிற்றுல இருக்கிற தசவதானியும் நான் செய்யற பூஜையும் பொம்மையோட ஆசையும் தான் நினைக்கு பக்கபலமா இருக்கும். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் இப்பானைக்குள்ள இருக்கிற விளக்கு அணைஞ்சிடவே கூடாது மோள. காளி கோவிலுக்கு போற வரைக்கும் விளக்கு எரிஞ்சிட்டு தானே இருக்கணும். இதனை நீ நல்லபடியா காளி கோயிலுக்கு கொண்டு போய் சேர்க்கும் போது உன் விரதம் முழுசா பூர்த்தி ஆகும். உன்னோட விரதம் பூர்த்தியாகி முடியும் போது நாங்கள் எல்லாரும் கோவில்ல வந்து உன்னை பாக்கிறோம். சரிங்க சாமி. நீ நல்லா அந்த ஈசனையும் உன் அக்கா பொம்மையையும் மனசார வேண்டிக்கிட்டு முழங்காலிட்டு உட்காரு மோளே.
ராணியோட கவனத்தை திசை திருப்பி அவளோட பயணத்தை நிறுத்த நான் செஞ்சிருக்கிற முதல் சூனிய சித்து வேலை இதுதான். நான் என்னதான் மந்திர தந்திரங்களை கத்து வச்சிருந்தாலும் இதுக்கு முன்னால நான் ராணி கிட்டையும் பொம்மி கிட்டையும் தோத்து போய் உயிருக்கு பயந்து ஓடி போனதை நினைச்சு வெக்கப்படுறேன். ஏ ராணி, பொம்மி, உங்க ரெண்டு பேரையும் அழிக்கத்தான் நான் மறுபடியும் அதீத சக்தியோடையும் அகோர அதிபதியோட துணையோடையும் வந்திருக்க. உங்களை நான் விடவே மாட்டேன். ஏய், நில்லு ராணி. ராணி, தாடிக்கார், ஏய் ராணி, நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன், நீ திரும்பி பார்க்காம போயிட்டே இருக்க. இல்லையே, இது தாடிகாரன் குரல் மாதிரியே இல்லையே. ஏய் ராணி, இது தாடிகாரன் குரல் கிடையாது. அந்த துஷ்ட சக்தி என்னை தடுக்க என்னை குழப்ப பாக்குது. ராணி, என்னாச்சு உனக்கு? என்ன திரும்பி பாரு. ராணி, ஏய் ராணி, நில்லு ராணி. ராணி, ராணி, நில்லுன்னு சொல்றேன்ல. என்ன ராணி, நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன், நீ திரும்பி பார்க்காம போயிட்டே இருக்க. ராணி, உன்னை இந்த கர்ப்பகால வயிறோட பார்க்கணும்னு நான் எவ்வளவு ஆசைப்பட்டேன். எனக்கு நீயும் உன் வயித்துல வளர குழந்தையும் தான் முக்கியம்னு உனக்கு தெரியும்ல. நாம ரெண்டு பேரும் நீ பிறந்த வீட்டுல எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். அதையெல்லாம் நீ மறந்துட்டியா? அந்த நம்பூதிரி இந்த சடங்கெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உனக்கு கர்ப்பகால வயிறு வரும்னு சொன்னாரு. ஆனா அதுக்குள்ள என்ன ஒரு மந்திரவாதி கல்லாக்கிட்டு காணாமாக்கிட்டான். எல்லாத்தையும் மீறி நான் உன்னை பார்க்க வந்திருக்கேன். ஏன் ராணி என்ன திரும்பி பார்க்க மாட்டேங்கிற? ராணி, என்ன பாரு ராணி. ராணி, ராணி, என்ன திரும்பி பாரு ராணி. ராணி, உண்மையிலேயே தாடிகாரனா தான் இருக்குமா? கடவுளே, என்ன பண்றதுன்னு தெரியலையே.